ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஆர்ஆர்பி என்டிபிசி யூஜியோட எக்ஸாம் வந்து நெக்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகிருக்கு 7th மே. அண்ட் வந்து எனக்கு வந்து 7th மே செகண்ட் ஷிஃப்ட் வந்து எக்ஸாம். என்னோடய எக்ஸாமோட ரிவ்யூ அண்ட் நான் எவ்வளோ அட்டென்ட் பண்ணியிருக்கேன், என்னோடய அட்டெம்ப்ட் எல்லாம் பார்க்கலாம். பிகினர்ஸ்க்கெல்லாம் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நிறையா பேருக்கு ஜூனில் எக்ஸாம் இருக்குது. ஸோ அவங்கெல்லாம் இந்த வீடியோ யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ மூலியமாக அவங்களுக்கெல்லாம் ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். சிட்டி இன்டிமேஷன் லிங்க்லலாம் நிறையா பேருக்கு நாட் லைவ்னு காமிக்கும். ஸோ அவங்களுக்கெல்லாம் ஜூனில் எக்ஸாம் இருக்கும். அடிக்கடி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இருக்கிற டைம் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. நியூவாக எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கெல்லாம் என்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகிறதுன்னு டவுட்டாக இருக்கும். நீங்கள் உங்களோட அட்மிட் கார்டு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருந்தாலும் ஓகே, இல்லைனா கலராக இருந்தாலும் ஓகே. ஐடென்டிட்டி சர்டிஃபிகேட் லைக் ஆதார் கார்டு, பேன் கார்டு, இல்லைனா டிரைவிங் லைசன்ஸ் ஏதாவது ஒரு 2 எடுத்துக்கோங்க. அப்புறம் ஃபோட்டோ ஒன்று தான் நம்ம அட்மிட் கார்டில் பேஸ்ட் பண்ணுவோம். நீங்கள் எதுக்கும் 2 எடுத்துக்கோங்க. இது என்னோட செகண்ட் ஆர்ஆர்பி என்டிபிசி யூஜி எக்ஸாம். லெவல் எனக்கு தெரிஞ்சு சேம் லெவலாக தான் இருக்குது. ரொம்ப டஃப்பாலாம் ஆக்கலைன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு 100 கொஸ்டின், ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க்கு. ராங் நெகட்டிவ் மார்க்கிங் 1/3 நெகட்டிவ் மார்க்கிங் ஆகும். ரீசனிங்கில் பார்த்தோன்னா 30 கொஸ்டின்ஸ். ரீசனிங் ரொம்ப ஈஸியாகவே இருந்துச்சு. நீங்கள் ரீசனிங் எல்லா டாப்பிக்கும் முடித்து ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கனாலே ஒரு 25க்கு மேலே போட்டுடலாம். நான் 30யுமே போட்டேன். ரீசனிங்கில் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, ஃபஸ்ட்டு ரீஅரேஞ்சிங் நம்பர்ஸ் இப்போ 1 to 9 இல்லைனா 7 அதுக்குள்ளே ஷஃபில் பண்ணி 1 3 4 7 அந்த மாதிரி கொடுத்துட்டு அதை ரீஅரேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் லெஃப்ட்லேருந்து 3rd நம்பர், ரைட்லேருந்து 2nd நம்பர் இது 2யும் ஆட் பண்ணுங்கள், என்ன ஆன்சர் வரும். அந்த மாதிரியே ஒரு 3 to 4 சம்ஸ் அந்த மாதிரி ரீஅரேஞ்சிங்கே கொடுத்துருந்தாங்க. அப்புறம் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் நம்மளுக்கு சும்மா நார்த்து ஃபேஸ் பண்ணி இல்லை சர்க்கிளில் ஃபேஸ் பண்ணி அந்த மாதிரியே அதுவுமே ஒரு 3 கொஸ்டின்ஸ் 4 கொஸ்டின் இருந்திருக்கும். அடுத்து நம்மளுக்கு பிளட் ரிலேஷன் அந்த சயின்ஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் அந்த மாதிரி போட்டு அது டினோட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அப்புறம் டைரக்ஷன்ஸ் அந்த பாயிண்ட் ஏ, பாயிண்ட் பி அந்த மாதிரி 2 பாயிண்ட் கொடுத்து மீட் பண்ணுறது, எந்த டைரக்ஷனில் போனால் அங்கே ரீச் பண்ணுவாங்க, அந்த மாதிரி கொஸ்டின்லாம் இருந்துச்சு. அப்புறம் அனாலஜி, லெட்டர் சீரீஸ், நம்பர் சீரீஸில் ஒரு 5 கொஸ்டின் 7 கொஸ்டின் கூட இருந்திருக்கும். அது எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, மோஸ்ட்லி ஆட் ஒன் அவுட்டாக தான் கேட்டிருந்தாங்க. ஒரு 4 ஆப்ஷனில் ஆல்ஃபபெட்ஸாக கொடுத்து 3 ஆல்ஃபபெட்ஸ் காம்பினேஷனாக கொடுத்து இதில் எதுவும் ஆட் ஒன் அவுட்டு அப்படின்னு சொல்லிட்டு டிஃபரன்ஸ் சேஞ்ச் இருக்கும் அதுக்குள்ளே நம்ம பார்த்தோன்னா. அந்த மாதிரி ஆல்ஃபபெட்டிக்கல் சீரீஸும் இருந்துச்சு. அப்புறம் நம்பர் சீரீஸ் ஸ்கொயர் நம்பர்ஸால் ஆட் பண்ணி அந்த மாதிரி இருந்துச்சு. நம்மளுக்கு ஈஸியாக டிஃபரன்ஸ் பண்ணுற மாதிரி +2 +3 அந்த மாதிரி டிஃபரன்ஸில் தான் நம்மளுக்கு ஆல்ஃபபெட் நம்பர் சீரீஸ்லாம் இருந்துச்சு. அப்புறம் அந்த இப்போ 2 வேர்ட்ஸ் கொடுத்து அதுக்கு ஈக்குவலாக 4 நம்பர்ஸ் கொடுப்பாங்க. கொடுத்து எது சேஞ்ச் ஆகிருக்கு, இப்போ ரேஸ், ஃபேஸுன்னு கொடுத்து எஃபோட வேல்யூ என்ன அந்த மாதிரி கேட்குறதெல்லாம் இருந்துச்சு. அப்புறம் சிலாகிசம் கொஸ்டின்ஸ் ஒரு 3 கொஸ்டின் அந்த மாதிரி இருந்திருக்கும். அப்புறம் அவங்களே இன்டர்செக்ஷன் கொடுத்து இப்போ டீச்சர், டாக்டர், அப்புறம் டென்டிஸ்ட் இந்த மாதிரி கொடுத்துட்டு யார் டென்டிஸ்டாகவும் டீச்சராகவும் இருக்கா அந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்பாங்க. அதுவும் இருந்துச்சு. அப்புறம் ப்ரிசீடிங் ஃபாலோவிங் இப்போ ஒரு நம்பர் அதோட ப்ரிசீடிங் வவல்ஸாக இருக்கும், ஃபாலோவிங் கான்சோனண்ட்டாக இருக்கும். அது எத்தனை இருக்குது அந்த மாதிரி கொஸ்டின் ஒரு 5 கொஸ்டின் கிட்ட இருந்திருக்கும். அப்புறம் ரேங்கிங் கேட்டிருந்தாங்க. ரேங்கிங்கும் ஒரு 2 கொஸ்டின்ஸ்க்கு மேலேயே தான் இருந்திருக்கும். ரேங்கிங் எப்படின்னா, ஒரு 2 பேர் கொடுத்து லெஃப்ட்லேருந்து இவங்க 19th பர்சன், ரைட்லேருந்து இவங்க 15th பர்சன். ஸோ எத்தனை பேர் இருக்காங்க டோட்டலாக அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுவும் ஈஸியாக தான் இருந்துச்சு. நான் நம்பர்ஸ் சொன்னதெல்லாம் ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் சொன்னேன். ஆனால் எவ்வளோன்னு நான் கவுண்ட் பண்ணலை. ஆனால் ஈஸியாக இருக்குது. எல்லாருமே ரீசனிங் போடுற மாதிரி தான் இருக்குது.
அப்புறம் மேக்ஸில் 30 கொஸ்டின் டைம் அண்ட் ஒர்க் கேட்டிருந்தாங்க. டைம் அண்ட் ஒர்க் வந்து ஒரு 2 கொஸ்டினாவது வந்திருக்கும், ஈஸியாக தான் இருந்துச்சு. அப்புறம் பைப் அண்ட் சிஸ்டம்ஸ் வந்து இப்போ 2 பைப் வந்து ஃபில் பண்ணுது, ஒரு பைப் வந்து எம்டி பண்ணுது. ஸோ வந்து எவ்வளோ அது வந்து டைம் டேக் பண்ணும், அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் இருந்துச்சு. அப்புறம் நம்பர் சிஸ்டமில் வந்து டெசிமல் வச்சு கேட்டிருந்தாங்க. அப்புறம் ஒரு 4-5 டிஜிட் நம்பர் கொடுத்துட்டு அதில் வந்து ஏதாவது ஒரு இடத்துல மட்டும் எக்ஸ் கொடுத்து அந்த இடத்துல எந்த நம்பர் வந்தால் இந்த நம்பரால் இப்போ 3ஆல் டிவைட் ஆகும், அந்த மாதிரி கேட்குற நம்பர்லாம் இருந்துச்சு. அப்புறம் மென்சுரேஷனில் வந்து குவாடிலேட்டர், சிலிண்டர் இந்த மாதிரி ஷேப்பெல்லாம் கேட்டிருந்தாங்க. ஆனால் அது ஈஸியாக தான் இருந்துச்சு கொஞ்சம். அப்புறம் வந்து டைம் அண்ட் ஸ்பீடு கேட்டிருந்தாங்க. அது கொஞ்சம் கால்குலேட்டிவாக இருந்துச்சு எனக்கு. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னா வேணால் ஈஸியாக இருந்திருக்கும் அவங்களுக்கு. ஆவரேஜ் ஸ்பீடு அந்த கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. அப்புறம் வந்து ஒரு 4 கொஸ்டின் கொடுத்து அதில் வந்து 4 டைப் ஆஃப் டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து எது வந்து லீஸ்ட் டிஸ்கவுண்ட் அந்த 4 ஆப்ஷன்லன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே போட்டு பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அது வந்து கொஞ்சம் டைம் டேக்கிங்கான கொஸ்டின் மாதிரி இருந்துச்சு. மோஸ்ட்லி வந்து அரித்மெட்டிக் தான் அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அட்வான்ஸ் மேக்ஸ் வந்து அவ்வளோவா இல்லை, கம்மியாக தான் இருந்துச்சு. அப்புறம் ட்ரெயின் சம்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. ட்ரெயின் டிஸ்டன்ஸு, ஸ்பீடெல்லாம் கொடுத்து அது வந்து எது ஸ்பீடாக அந்த மாதிரி சம்ஸ் கேட்டிருந்தாங்க. அப்புறம் ஆவரேஜ் வந்துருந்துச்சு. ஒரு 2 கொஸ்டின் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஆவரேஜில். ஆவரேஜ் வந்து இப்போ ஆவரேஜ் வந்து வேல்யூ கொடுக்காம கே வந்து டோட்டல் நம்பர்ஸ், அதோட ஆவரேஜ் எக்ஸுன்ற மாதிரி கொடுத்துட்டு அப்புறம் வந்து இது டிக்ரீஸ் ஆகும், இவ்வளோ டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்து கேயோட வேல்யூ என்ன அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. அப்புறம் சிம்பிளிஃபிகேஷன் இருந்துச்சு, அதில் டெசிமல்ஸ் இருந்துச்சு. அப்புறம் அந்த பவரில் வந்து எக்ஸ் இருக்கிறது, சர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ் அந்த இதெல்லாம் கேட்டிருந்தாங்க. ரேஷியோ ப்ரப்போர்ஷன்லாம் இருந்துச்சு. லைக் வந்து இப்போ சப்ராக்ட் ஆனால் இந்த ரேஷியோவில் இருக்கும், இந்த வேல்யூ என்ன அந்த மாதிரி இதெல்லாம் கேட்டிருந்தாங்க. அப்புறம் ஏஜ் சம்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அப்புறம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் கேட்டிருந்தாங்க. மார்க்கெட் ப்ரைஸ், ப்ராஃபிட், லாஸ், டிஸ்கவுண்ட்டு இந்த சம்ஸ் எல்லாம் இருந்துச்சு. 20 கொஸ்டின் கிட்ட அரித்மெட்டிக் சம்ஸ் தான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் ஒரு 10 வேணும்னா அட்வான்ஸ் மேக்ஸ் வந்திருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் செக்ஷன் வந்து ஒரு மாட்ரேட்டாக தான் இருந்துச்சு. ஒரு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணவங்க வேணால் 25 மேலே போட்டிருக்கலாம். நீங்கள் வந்து இப்போ ரிவைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அட்வான்ஸ் மேக்ஸ் வந்து லாஸ்ட் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு அரித்மெட்டிக் வந்து நல்லா ரிவைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து அதை பார்த்துக்கோங்க. ஏன்னா இதுதான் வெயிட்டேஜ் அதிகம். நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா ஜென்ரல் அவேர்னஸ் செஷன் பார்க்க போகிறோம். இது வந்து 40 கொஸ்டின்ஸ். ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரியில் பார்த்தோன்னா ஏன்ஷியன், மெடிவல், மாடர்ன் 3லேருந்துமே கொஸ்டின் வந்துச்சு. ஃபஸ்ட்டு ஏன்ஷியனில் பார்த்தோன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் அந்த கிரிட் பேட்டர்ன் அதை வச்சு கொஸ்டின் வந்துச்சு. மெடிவலில் வந்து சுல்தானேட் டைனாசிட்டியோட பீரியட்ஸ் வச்சு வந்துச்சு. அப்புறம் மாடர்னில் வந்து ஐஎன்சியில் வந்து அந்த லாலா லஜ்பத் ராய் அவர் வந்து என்ன கான்ட்ரிபியூஷன் அப்படின்றது அந்த கொஸ்டின் வந்துச்சு. அப்புறம் வந்து ஆர்ட் அண்ட் கல்ச்சர்லேயே ஒரு 2 கொஸ்டின் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். லைக் வந்து இந்த கோபுரம் வச்சு கேட்டிருந்தாங்க. கோபுரம்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறது வந்து எந்த ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அப்படின்னு. அப்புறம் வந்து கங்கை கொண்ட சோழன் யாருன்றது வந்து கேட்டிருந்தாங்க. அப்புறம் பாலிட்டி கொஸ்டினில் வந்து சிட்டிசன்ஷிப் பற்றி வந்துருந்துச்சு, பிரசிடெண்ட்டோட பவர்ஸு. அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டோட ஒரு ஆர்டிக்கல் கொடுத்து அது என்ன ஆர்டிக்கல்ன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க, ஆர்டிக்கல் 141. அப்புறம் ஜாகிரஃபியில் வந்து அந்த அந்தமான் நிக்கோபார் டிகிரி அந்த சேனல் வந்து எவ்வளோன்னு கேட்டிருந்தாங்க. அப்புறம் பிளாக் சாயில் வந்து காட்டனுக்கு வந்து எந்த சாயில் கல்டிவேஷன், அப்புறம் டெசிடியஸ் ஃபாரஸ்ட் பற்றி கேட்டிருந்தாங்க. அப்புறம் லார்ஜஸ்ட்டு ஜூட் கல்டிவேட்டர் யார். அப்புறம் கம்ப்யூட்டர்லேயும் நிறையா கொஸ்டின் வந்துருந்துச்சு. சிடியோட அப்ரிவேஷன், அப்புறம் வந்து சிபியோட அதோட ஃபங்க்ஷன் என்ன, அந்த மாதிரி கம்ப்யூட்டரில் கொஞ்சம் பேசிக்கான கொஸ்டின் தான் இருந்துச்சு. அப்புறம் புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸ்டாட்டிக்கில் கீத ரகசியான்ற புக்கோட ஆத்தர் யாருன்று கேட்டிருந்தாங்க. அப்புறம் யூஎன்டிபியோட அப்ரிவேஷன் கேட்டிருந்தாங்க.
சயின்ஸில் இருந்தும் கொஞ்சம் கொஸ்டின் வந்துருந்துச்சு. ஃபிசிக்ஸ் அண்ட் பயாலஜிலேருந்து வந்துருந்துச்சு. கெமிஸ்ட்ரி வந்து எனக்கு கொஸ்டின் இல்லாத மாதிரி தோணுச்சு. ஃபிசிக்ஸில் ஃபிக்ஷன், அப்புறம் வந்து அந்த எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் நியூட்டனோடது வந்து அந்த கிலோகிராம் மீட்டர் செகண்ட் அந்த இது வந்து கேட்டிருந்தாங்க. அப்புறம் வந்து அந்த ப்ரோட்டீன், அமினோ ஆசிட்ஸ் அது கொஸ்டின் வந்து வந்துருந்துச்சு. அப்புறம் நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ் வந்து ஆப்ஷன் கொடுத்து என்னன்ற மாதிரி பெட்ரோலியம் அது கேட்டிருந்தாங்க. அப்புறம் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் வந்து சந்திரயான் வந்து 5ல் வந்து என்ன லான்ச்சிங் வெஹிக்கிள் யூஸ் பண்ணுறாங்க. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து 2025 கரண்ட் அஃபேர்ஸ் தான் இருந்துச்சு. 26 கரண்ட் அஃபேர்ஸ் இல்லை, 25ல் தான் ஏபிள் ப்ரைஸ், அந்த மேத்தமெட்டிக்ஸ் கொடுக்குற ஏபிள் ப்ரைஸோட வின்னர் யார். அப்புறம் வேர்ல்டு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ஏதோ ஒரு பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆனது 2016லேருந்து அது கேட்டிருந்தாங்க. அப்புறம் ஜான் ஃபால்ன்ற ஒரு ஸ்பேஸ் ரிலேட்டடாக அது வந்து எந்த கண்ட்ரியோடது அந்த மாதிரி கொஷின் இருந்துச்சு. அப்புறம் ஒரு சம்மிட் மாதிரி கொடுத்து அது எங்கே நடந்துச்சுன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. கரண்ட் அஃபேர்ஸில் வந்து அவார்ட்ஸ், அப்புறம் வந்து சம்மிட்ஸ் வந்து எங்கே நடக்குது அந்த மாதிரி இதெல்லாம் இனி போகிறவங்க வந்து நல்லா பார்த்துட்டு போங்க. வேறு வந்து எக்கனாமிக்ஸ்லலாம் எதுவும் அவ்வளோவா வந்த மாதிரி எனக்கு தோணலை. டைம் வந்து நம்மளுக்கு 90 minutes. ஸோ வந்து நம்மளுக்கு டைம் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து மேக்ஸ் ரீசனிங் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஜிகே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஜிகே வந்தீங்கன்னா உங்களுக்கு திங்க் பண்ணிவிட்டு இதிலே டைம் போகிற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து ஜிகேக்கு வந்து நம்ம டைம் வந்து கம்மியாக கொடுக்குறது தான் நம்மளுக்கு நல்லது. ஏன்னா ஜிகேக்கு நம்ம டைம் வந்து அதிகமாக கொடுத்தோன்னா நம்ம வந்து ஒரு கன்ஃபியூஷனில் இது கரெக்டாக தப்பான்றது டைம் இருக்கிறதுனால நம்ம திங்க் பண்ணிகிட்டே ஆன்சர் வந்து மாற்றி மாற்றி போட்டு பார்ப்போம். ஸோ வந்து இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு இருக்குது. ஸோ அதனால் நான் சொல்கிறேன். உங்களுக்கும் இது ஒர்க் அவுட் ஆகும்னு தோணுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து என்னோடய அட்டெம்ப்ட் பார்த்தோன்னா மேக்ஸில் வந்து என்னோடய அட்டெம்ப்ட் வந்து 30க்கு நான் 25 தான் அட்டன் பண்ணேன். 5 கிட்ட கொஞ்சம் கால்குலேட்டிவாக தான் இருக்குது. ஆனால் எனக்கு 25 கரெக்ட் ஆகுமான்னு தெரில. மேபி வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 5 வந்து மிஸ்டேக்காக இருக்கலாம்னு நினைக்கிறேன். ரீசனிங் வந்து 30 அட்டன் பண்ணேன். ரீசனிங் வந்து 1 or 2 வந்து தப்பு இருக்கலாம். ஜிஎஸ் வந்து 37 அட்டன் பண்ணேன். மேபி ஒரு 10 கிட்ட மிஸ்டேக் இருக்கலாம்னு நினைக்கிறேன். டோட்டலாக என்னோடய அட்டெம்ப்ட் வந்து 92. என்னோடய ஷிஃப்ட்டு வந்து ஈஸி ஷிஃப்ட்டு மாதிரி தான் இருந்துச்சு. இனி எக்ஸாம் போகிறவங்க வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.